நெல்லை வில்லேஜ் ஃபுட்டில் முட்டை அடை குழம்பு செய்ய போகிறோம். முட்டை, வெங்காயம், பொரிகடலை எல்லாமே சேர்த்து அடையாக ஊற்றிட்டு அதுக்கப்புறமா குழம்பு செஞ்சு அதில் வந்து அந்த முட்டை அடையை போட போகிறோம். அந்த குழம்பு முட்டை அடையும் ஊறி அப்படி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமான ஒரு டேஸ்ட் இருக்கும், நல்லா இருக்கும். இங்கே வந்து ஊரில் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவாங்க இந்த குழம்பு. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட இது. இந்த முட்டை அடை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நமக்கு இப்போ 4 முட்டை வாங்கி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, எடுத்து வச்சுக்கணும். பொடி வெங்காயம் நமக்கு விலை கூடனாக்கா பல்லாரி இருக்கலாம். ஆமாம், அது ஒரு 3 பல், நம்ம வீட்டுக்கு தேவையான 3 பல்லாரி, பருவம் பல்லாரி 3 பல்லாரி. சின்ன வெங்காயம் போட்டால் எவ்வளோ பண்ணுங்க? சின்ன வெங்காயம் போட்டால் ஒரு 150 வெங்காயம் 4 முட்டைக்கு போடணும். போட்டு அதை பொடுசாக நறுக்கி வச்சுக்கணும். பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கணும். வச்சுட்டு தேங்காய் கொஞ்சோட தேங்காய் பூ எடுத்து வச்சுக்கணும். அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். வச்சுட்டு கொஞ்சோட பொரிகடலை அதையும் மிக்சியில் போட்டு அதை திரிச்சு அதையும் தனியாக வச்சுக்கணும். வெங்காயத்தை வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வதக்கிக்கிடணும். வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கிக்கிடணும். முட்டை அடை செய்கிறதுக்கு முதல்ல வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கணும். அது கொஞ்சமாக நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். பொடியை நறுக்கி வச்சிருக்கூடிய சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. இதை நம்ம இப்போ இறக்கி வச்சிடலாம். இந்த வெங்காயத்தை தூக்கி போட்டு நல்லா கலக்கணும். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிகடலை இருக்குல்ல, பொரிகடலையும் தேங்காயம் போட்டு நல்லா அடிச்சுட்டு வச்சுக்கிட்டு இப்போ நம்ம முட்டை அடை செய்கிறதுக்கு வதக்கி வச்சிருக்கக்கூடிய வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து நான் ஒரு பாத்திரத்தில் போடுறேன். தேங்காய் துருவல், பொரிகடலை மாவு, 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உடச்சி ஊற்றுறேன். உப்பு 1/4 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். தோசைகளில் விடலாம். அந்த மாதிரி சட்டியில் எண்ணெய் மாதிரி வச்சு லேசாக கருதாளிக்கம்ல அந்த சட்டியில் எண்ணெய் ஊற்றி அப்படி பிரட்டி போட்டு எடுக்கலாம். இப்போ வடச்சட்டியில் நம்ம வந்து முட்டை அடையாக ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றிட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்றா போட்டு எடுத்து குழம்புல போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இல்லை மொத்தமாக நீங்கள் தோசைக்கல்லில் ஊற்றிட்டு பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போ எடுத்துடலாம். அப்புறம் தோசை சுட்டு அடை மாதிரி சுட்டு தனியாக வச்சுக்கிடணும். வச்சுட்டு புளி குழம்புல போடணுன்னாக்கா நம்ம வெந்தய குழம்பு வைக்க முடியாது. வெந்தயம் போட்டு எல்லாம் கடுகு, வெங்காயம் கொஞ்சம் நாட்டு வெங்காயம் எல்லாம் நறுக்கி போட்டு தாளிசம் பண்ணி தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 10 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. மஞ்சள் பொடி, கொத்தமல்லி பொடி, மிளகாப்பொடி நமக்கு தேவையானதை போட்டு 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், தக்காளி, ஒரு தக்காளி, ஒரு பொடி தக்காளி, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இந்த தக்காளி நல்லா வதக்கிடலாம். மசாலாவும் கரைச்சி ஊற்றி தேங்காய்லாம் போட்டு கரைச்சி ஊற்றி முட்டை அடை குழம்பு செய்கிறதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1/2 மூடி தேங்காய், 10 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் வந்து நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கூடிய தேங்காய் விழுது இதில் சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு அதை ஊற்றி நல்லா கொதிச்சு வரும். மசாலா வாடை போனோடனே இந்த முட்டையை நறுக்கி இந்த குழம்புல போட்டுடணும். இப்போ குழம்பு வந்து கொதிச்சிருச்சு, நல்லா அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த மாதிரி பாத்திரத்தில் இருக்கும்போது நம்ம வந்து முட்டை அடையை போட்டுடலாம். இதில் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு கொதி மூடி வச்சிடும். அந்த முட்டை அடை சுட்டு குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். முட்டை நம்ம உடச்சி ஊற்றுறதோட அந்த அடை குழம்பு சூப்பராக இருக்கும். முட்டை அடை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இந்த குழம்புல வந்து முட்டை அடை ஊறி அதை சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், செமையாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் இதை மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.